பயணம் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பயணமா தான் இருக்கும். ஆனா எல்லாராலையும் மகிழ்ந்து சொந்த மகிழ்ந்து வாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா ஒரு எட்டாக்கணியா தான் இருக்கு, ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் முக்கியமா பார்க்கும்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எல்லா வகையான வாகனங்களுக்கும் அதோட வரி உயர்ந்துருச்சு. அதனால அந்த அடிப்படை விலையில கிட்டத்தட்ட 30% விலையேற்றம் இருக்கு. இதை சரி கட்டுறதுக்காக எல்லா மகிழ்ந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பா உள்நாட்டு நிறுவனங்களா இருக்கலாம் இல்ல வெளிநாட்டு நிறுவனங்களா இருக்கலாம், இப்ப எல்லா நிறுவனங்களும் இந்தியாவில வந்து கால் பதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை சரி கட்டுற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மகிழ்ந்துகள்ல பல வகையான தொழில்நுட்பங்களை பூச்சிருக்காங்க. அதுவும் பல நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்க. முக்கியமா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோம் இல்ல 1 டீசல் போடுறோம் அப்படின்னா அந்த மகிழ்ந்துல எவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்தோட பயணிக்க முடியும்னு சொல்றோம். இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்க்கும்போது அதிகபட்சமா ஒரு 15 இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தான் பயணிக்க முடியும். ஆனா இப்ப வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரம் ஒரே பயணிக்க மாதிரி ஒரு ஆய்வு நடத்தி அதையும் வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி எல்லா வகையான தொழில்நுட்பங்கள் நிறைஞ்ச ஒரு மகிழ்ந்து இப்ப சந்தைக்கு வரவிருக்கு கூடிய சீக்கிரமே. சரி, இந்த மாதிரி மகிழ்ந்து வாங்க நீங்க தயாரா இருக்கீங்களா? யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன கேட்கறது, எந்த மகிழ்ந்து வாங்குறது, எது சரியான தேவை இருக்கும், ரொம்ப குழப்பமா இருக்கீங்களா? எதை பத்தி நீங்க குழப்பப்படுவானாங்க? நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. பல வகையான வாகனங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். சரி, அந்த வகையில இந்த வாரம் எந்த வாகனத்தை பார்க்க போறோம் அப்படின்ற பெரிய குழப்பம் இருக்கா? குழப்பம் தீர வேணாம். இன்னும் சில டைம்ல உங்களுக்கு எந்த வாகனம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். மக்கள் வணக்கம், இது 4+2 வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம ஒரு மகிழ்ந்து வாங்க போறோம் அப்படின்னா அது எந்த நிறுவனம் சார்ந்த மகிழ்ந்தா இருக்கும், இல்ல அதோட விலை எவ்வளவு இருக்கும், இல்ல அதோட மறு மதிப்பீடு எவ்வளவு இருக்கும், இல்ல சந்தையில அந்த மகிழ்ந்துக்கான மதிப்பீடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஆனா அதை விட நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிப்பாங்க. அந்த மகிழ்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த நிறுவனம் சார்ந்த சேவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு தாங்க முக்கியம் பார்ப்போம். அப்படி நாம சந்தையில தேடும் போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நிறுவனம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வெளிநாட்டு சார்ந்த நிறுவனம் இருந்தாலும் இந்தியால இதுக்குன்னு ஒரு சரியான ஒரு சந்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. நிச்சயமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாங்க டொயோட்டோ. அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு புதிய வகையான மகிழ்ந்து இன்றைக்கு பார்க்க போறோம். டொயோட்டோ இட்டியாஸ் லிவா அந்த மகிழ்ந்த பத்தி நாங்க எந்த அளவுக்கு ரசிச்சு படம் பிடிச்சோம் அப்படின்றத நீங்க ரொம்ப அழகா பார்த்திருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இப்ப இந்த மகிழ்ந்த பத்தி தான் நிகழ்ச்சி முழுக்க நம்ம ரொம்ப விரிவா பேச போறோம். பல கேள்விகள் பார்த்தோம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப அந்த கேள்விகள் எனக்கும் இருக்கு. இப்ப அந்த கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு அதற்கான பதில் சொல்றதுக்கு பூபதியை கூட இருக்காரு. பார்க்கலாமா? வணக்கம் பூபதி. வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது டொயோட்டோ இட்டியாஸ் லிவா அதுதான் பார்க்க போறோம். டொயோட்டோல எப்பவுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி, டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் எங்களோட அடிப்படை. ஆமா, இதுதான் எங்களோட சக்சஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வண்டி பாக்குறப்ப நல்லா அப்பீலிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுக்காக முன்னாடி என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ டிசைன் அதே மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சில வண்டி முன்னாடி பார்க்கறது நல்லா இருக்கும், பின்னாடி பார்க்கறது நல்லா இருக்காது. பட் டொயோட்டோவோட வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வண்டி 2 என்ஜின் ஆப்ஷன் கொடுக்கும். நியூலி டெவலப்டு பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கும். ப்ளஸ் 4th ஜென்ரேஷன் டொயோட்டோவோட பேட்டன்ட். டொயோட்டோவே ரொம்ப ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டீசல் இன்ஜின். அது 4th ஜென்ரேஷன் பேட்டன்ட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். D4Dன்னு சொல்லுவாங்க இந்த டெக்னாலஜி. இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ப்ளஸ் டெக்னாலஜிஸ், டர்போ சார்ஜர், இன்டர்கூலர், EGR அண்ட் EGR கூலர், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் கொடுக்கறதால உங்களுக்கு ஹைவேஸில் போகிறப்ப நல்ல பவர் கிடைக்கும். சிட்டியில் உங்களுக்கு தேவையானது டார்க்குன்னுவாங்க, இம்மீடியட் புல்லிங் பவர். அந்த புல்லிங் பவர் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் இந்த வண்டியில். ஸோ டேட்டாஸ்ன்றத விட உங்களுக்கு வண்டி ஓட்டி பார்த்தா உங்களோட அந்த ஃபீல் தெரியும். இதோட இந்த பாதுகாப்பு விஷயங்கள்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்களா? டொயோட்டால பொறுத்த வரைக்கும்
தம்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, டோட்டல் ஹியூமன் மாடல் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. தம்ஸ் ஓகே, டொயோட்டா ஹியூமன் மாடல் சேஃப்டி அப்படின்ட்டு. இது வந்து டொயோட்டாவோட எல்லா வண்டிக்கும் பொருந்தும். சேஃப்டின்றப்போ 2 ஏர் பேக் டிஃபால்ட்டா எல்லா மாடல்லையுமே இருக்கும். வேற எந்த மேனுஃபேக்சரரும் கொடுக்கறது இல்ல. பெரிய விஷயம். பிளஸ் உங்களோட டிசைன் கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, வண்டி வந்து GOA பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. GOA பாடின்றது குளோபல் அவுட்ஸ்டாண்டிங் அசஸ்மெண்ட். ஒரு இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா உள்ள இருக்க பேசஞ்சர் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம, இல்ல பாதிப்பை மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி பண்ணியிருப்பாங்க. நமது மக்கள் தொலைக்காட்சியில்